அது மேடையிட்டு சர்க்கரையில் பொங்கலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா வா. மீனா வந்துட்டியா? மை டியர் மீனா, இப்ப நான் பட்டச்சாராயம் இல்ல, சீமச்சருக்கு. டார்லிங், நான் பெரிய இடத்துக்கே போயிட்டேன். மீனா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த கூட்டு பண்ணியே என் கைக்குள்ள வரப்போகுது. ஏன் அழுவுற? நான் பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டேன். உடனே நம்ம கல்யாணம் நடந்தாகணும். கல்யாணமா? ஏன்? நீங்க சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் ஒரு குழந்தைக்கு தாயாயிடுவேன். அப்புறம் ஒரு உலகம் என்ன கெட்டவள்னு சொல்லும். என்னால அதை தாங்கவே முடியாது. இதுக்கா போய் எழுதிட்டு இருக்கிற? நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். சும்மா ஜாம் ஜாம் நடக்கும். ஆனா எனக்கு ஒரு காரியம் செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? செய்யறதாக முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா? நீங்க சொல்ற மாதிரி சரி. முடியாது முடியாது, அந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. முடியாது முடியாது முடியாதா? உன் கழுத்துல தாலி ஏறணும்னா நான் சொல்லபடி நீ கேட்டே தீரணும். இல்ல குழந்தை கையுமா நீ நடுத்தருவில் நிக்க வேண்டி வரும். எனக்கு முகத்துல காரி துப்புவாங்க, கல்லால் அடிப்பாங்க, ஊரை விட்டு ஓட ஓட விரட்டுவாங்க. கடைசியா ஆத்திலையோ குளத்திலேயோ உளுந்து நீ சாக வேண்டியதுதான். அடடே ரோசியா, வா வா. என்ன? எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தான். நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா அப்பா கட்டாயப்படுத்துறாங்க. செஞ்சுக்க வேண்டியதானே? இத பாரு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அவங்க யார சொன்னாலும் நீ உடனே கல்யாணம் செஞ்சுக்கோ. என்ன இது விளையாடுறீங்களா? உங்க திசு என் வயித்துல வளருதா மறந்துட்டீங்களா? எந்த பெண்ணை பார்த்தாலும் இதே கதையே சொல்றாங்க. கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? நிச்சயமா. அந்த கண்ணன் கையில விலங்கு ஏறணும். அப்புறம் நான் தான் இந்த கூட்டு பொண்ணுக்கு மேனேஜர். நீ மேனேஜருடைய பொண்டாட்டி. அதுக்கு நான் என்னங்க செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன். என் வாழ்க்கையை கெடுத்து என்ன அன்ன காவடி ஆக்குன அந்த கண்ணன் நாளைக்கு பேங்க்ல இருந்து பணத்தோட ஜீப்ல வரும். அம்மா அம்மா, நான் பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு வர வழியில ஒரு பொண்ணு மயக்கமாக இருந்துச்சு. மயக்க டெலிவிஷன் பாக்குறேன், பணப்பட்டியை காணும். திரும்பி பார்க்கிறேன், அந்த பொண்ணையும் காணும். ஆனாலும் இப்படி ஒரு அக்கிரமம் நம்ம ஊர்ல இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. 100 200 50,000 பட்ட பகல்ல, அதுவும் பலசாலியான ஒரு ஆளுகிட்ட இருந்து பறி போயிருக்குதுன்னா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்னப்பா சந்தேகம்? பணத்தை தேடி பொண்ணு வந்ததா இல்ல பணம் கைக்கு வந்த உடனே பொண்ணை தேடி இவர் போனாருன்னு சந்தேகமா? ரத்தினம், ஏய் ரத்னம், நாங்க கூட பிறக்கலைனாலும் இந்த கண்ணை என் சகோதரன்டா. அவர் குடுன்னு கேட்டா என் சொத்த பூரா கொடுக்க தயாரா இருக்கேன். அவரோட பெருமை தெரியாம பேசாத. போ வெளியே. காணாம போனது பொது சொத்து. அதை கேட்கறதுக்கு இந்த கிராமத்தில் இருக்க எறும்புக்கு கூட உரிமை இருக்கா? ரத்னம், எதுத்தா பேசுறேன்? சும்மா மிரட்டாதீங்க சார். அத்தா, ஏன் இந்த கலாட்டா? போலீஸ்ல புகார் கொடுத்தா அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. என்னம்மா, என்ன நடந்தது? நான் ஏமாந்துட்டேம்மா. என் வறுமையை பயன்படுத்தி என் வாழ்க்கையோட விளையாடிட்டாரம்மா. தாலி கட்டுறேன் தாரமாக்குறேன்னு சொல்லி என்ன தாயாக்கிட்டாரம்மா. மீனா,
சொல்லு, யார் அந்த யோக்கி, யார் அந்த பாவி? பயப்படாம சொல்லு மீனா, யார் உன்னை ஏமாத்துனது சொல்லு. சொல்றேம்மா, சொல்றேன். இதோ இந்த கண்ணன் தான். மீனா, மீனா என்ன சொல்ற? டாக்டர் முதல்ல விளையாடுறியா? அதுக்கு இதுதான் நேரமா? நடந்த என்ன சொல்லு, சொல்லு மீனா, சொல்லு. வராது, கிட்ட வராது. நீ தொட்டதும் போதும், நான் கெட்டதும் போதும். இதெல்லாம் என்ன கதை? என்னால நம்பவே முடியலையே. ஆமா, இவளை என் தங்கச்சியா தான் நினைச்சிருந்தேன். வேற எந்த பாவம் எனக்கு தெரியாது. அவ சொல்ற நம்பாதீங்க, அத்தனையும் போய் நான் சொல்ற கேளுங்க. அட பாவி, பயத்துல பாவத்தின் சின்ன மலருதுன்னு உன் காலில் விழுந்தப்போ இந்த விஷயம் ராதாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்ச அவ என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டா, சொத்து கிடைக்காதுன்னு நீ தவிக்கல. மீனா, இதோ இந்த பணத்தை கொடுத்து ஊரை விட்டா வர சொல்லல. மீனா, பாரும்மா, என் கற்புக்கு இந்த கண்ணும் கொடுத்த விலை 20,000 அம்மா. ராதா, ரவி, இந்த பாவம் எதுக்காகவோ என்ன பழி வாங்குறா. உன்னை பழி வாங்க இல்லையா, இதோ இந்த பிச்சைக்காக தூக்கி எடுத்துட்டு போகத்தான் வந்தேன். நீ நல்லா இரு, ராதாமாவையே கல்யாணம் பண்ணிட்டு சுகமா இரு. நான் ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து சாகுறேன். அது பாவி, உன் மேல எவ்வளவா அன்பு வச்சிருந்தேன். என்னையே ஆபத்தை தரத்து உனக்கு எப்படி துணிச்சிருந்தது? ஆஹா, எப்படி அழகா இருந்துச்சு. யார் சொல்லி கொடுத்தது? இந்த பணத்தை யார் கொடுத்தா? உனக்கு பின்னாடி தூண்டுவது யார்? கண்ணன், சத்தியம், பணத்தை நீ தான் கொடுத்திருக்கிற. என்ன? இல்ல நான் மீனாவுக்கு தேடி இவ்வளவு பணம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பணம்? வழியில காணாம போச்சு சொன்னியே, அதே பணம் தான் இந்த பணம். என்ன சொல்ற? உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. உன் வீட்டை சோதனை போடணும். வேண்டாம் வேண்டாம், அவர் வீட்டை சோதனை போட வேண்டாம். ஆமா, அதன் மூலம் கண்ணனோட கௌரவத்தை குறைக்க நாங்க விரும்பல. ரவி, ராதா, தங்கத்தை புடம் போட்டா தான் அதனுடைய மதிப்பு தெரியும். சோதனை போடட்டும், ராதாவை வரைக்கும் தோண்டி பார்க்கட்டும். ஆனா அங்க கிடைக்கிற ஒவ்வொரு படி மண்ணும் என் நேர்மை தான் சொல்லும். கண்ணா, என்னப்பா இதெல்லாம்? ஆபீஸ் பணத்தை நான் திருடிட்டேன்னு சந்தேகப்படுறாங்கம்மா. சந்தேகமா? உண்மையிலையா? நான் ஒரு ஏழத்தாரோட மகன் தானேம்மா. எனக்கு ஏன் பணத்தாசை வந்திருக்க கூடாதுன்னு இவங்க எல்லாம் கேட்கறாங்க. ஏன் நிக்கிறீங்க? உள்ள போய் சோதனை போடுங்க. முடியாது, நாங்க மானத்தோடு வாழ்றவங்க. எங்க வீட்டு சோதனை போட விட மாட்டேன். யாரும் உள்ள போக கூடாது. நாம இருக்காமா பயப்படணும்? போய் சோதனை போட்டுமா? ஆமாம்மா, நாம 1000 வார்த்தை பேசுறதை விட அவங்க 5 நிமிஷம் தேடினா போதும். ஏண்டா நிக்கிறீங்க? உள்ள போங்கடா. நல்லா தேடுங்க. ஏய், உள்ள போய் பாருடா. சரி ரவி, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற காரணத்துக்காக என் மகன் மேலே பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாக்கியம், இங்க கொஞ்சமா. என் மகனா? ஏம்மா, இதெல்லாம் உண்மையா? ஐயோ, இதோ பாருங்க பணப்பட்டி. மேஜைக்குள்ள பதுக்கி வச்சிருந்தான். பாத்தீங்களா சார்? ரவி, எனக்கு சந்தேகப்படாதீங்க. ராதா, ஏதோ சைன் வந்திருக்குமா? அம்மா, நான் திருடலம்மா, நான் திருட மாட்டேம்மா, சத்தியமா திருடலம்மா, நம்புங்கம்மா, அழாதீங்கம்மா. அண்ணா, நீங்க திருட்டு போனதா சொன்ன பணம் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தது? அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. ரவி, நிச்சயமா சொல்றேன், நான் நிரபராதி. இந்த 10 விரல்களும் தர்மத்துக்கு விரோதமா எந்த காரியத்தையும் செய்ததே இல்லை. என் தாய்மையாலே சொல்றேன். கண்ணா, தாய் மேல ஆணையா? இனிமே என்ன பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அம்மா, நீ எப்ப மாறினே, எப்ப திருட ஆரம்பிச்சே? என் வயித்துல நெருப்பேளி கொட்டிட்டே. அம்மா, இந்த உலகமே எனக்கு சந்தேகப்படட்டும், நான் கவலைப்படலம்மா. ஆனா நீங்க மாத்திரம் சந்தேகப்படாதீங்கம்மா, அதை என்னால் தாங்கிக்க முடியாதும்மா. அதாதீங்கம்மா. நிஜமா இதுல 30,000 ரூபாய் தான் இருக்கு. பாக்கி 20,000 ரூபாயத்தான் மீனாவுக்கு தானம் கொடுத்துட்டானே. ஏண்டா குறிக்கிற? நீ திருடங்கிற உறுதி ஆயிடுச்சு. இப்ப என்ன பதில் சொல்ற? என்ன பதில் சொல்ற? என்ன பதில் சொல்ற? இனிமே என்ன பதில் சொல்ல போறான்? போய் போலீஸ கூட்டிட்டு வாங்கப்பா. புரியுதவனே? இறங்காதீங்க. நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் யார் கையிலும் சிக்க மாட்டேன்.
இந்த கொடுமைக்கு காரணமானவனை மக்கள் முன்னால நிறுத்தி பழிவாங்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன். உயிர் மேல் ஆசை இருந்தா என்கிட்ட வராதீங்க. என் மேல ஏன் அந்த பழி சுமத்தினேன்? உதாவ காய் சுற்றுவாங்களே, இந்த நிலைமைக்கு ஏன் ஆளாக்கினேன்? இந்த கிறிஸ்தவன் யாரு? உண்மையை சொல்லல, இந்த தோசையும் தாய மாட்டேன். சொல்ல போறியா? சொல்லு, யாரோட கிறிஸ்தவன்? நீனா எல்லாம் உண்மை சொல்லிட்டா. ஊருக்கு முன்னாள் வந்து உண்மை சொல்லு. வா, சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். என்ன மன்னிச்சுக்குங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. அந்த அறைய தள்ளி விடாத. கண்ணா, நீ மீனாவை மிரட்டுவ, அவ உண்மையை சொல்லுவா, நீ இங்க வருவ அப்படின்னு தெரிஞ்சுதாண்டா இங்க காத்துட்டு இருந்தேன். அதுக்காகத்தான் அவளை கொல்லாம விட்டு வச்சேன். இந்த ரத்தனை யாரு நீ இப்போ அது தெரிஞ்சுக்கடா.